வணக்கம். சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் 21. தன் அன்னை அறைந்ததை உணர்ந்து கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு கோபத்துடன் ஜெயப்பிரகாஷ் நின்றார். அதே நேரம் சிறியவர்கள் இருவரும் பாட்டி என கத்தியவாறு தன் தந்தையின் புறம் வந்து நின்றனர். பாட்டி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாருங்க. அவர் உங்க பையன்தான். ஆனா இப்ப அவர் எங்க அப்பா. எங்க 2 பேர் முன்னாடி நீங்க அவர் அடிக்கிறது தப்பு பாட்டி என்று அகிலன் தன் தந்தையை அடித்த கோபத்தில் பேச, ஆமா பாட்டி, அண்ணன் சொல்றது சரிதான். அப்பா என்னதான் தப்பு பண்ணலாம், அதுக்காக நீங்க அவரை அடிச்சிருக்க கூடாது என்று சுதுக்கிட்டியும் அவளின் பங்குக்கு கூறினாள். தன் பேரன் பேத்தி இருவரையும் முறைக்க அவரோ அதற்கு அசராமல் தந்தையின் புறம் நின்றனர். இருவரும் அவர்கள் தந்தையின் மீது வைத்திருந்த அன்பினை நினைத்து மகிழ்ந்தவர், பாருடா, உன் ஸ்டேட்டஸ் இதுதான். அவங்க 2 பேரும் உன் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் இதுதான்டா. தகுதி தகாதாரம் அந்தஸ்து பாக்குறையே, அந்த தகுதி அந்த பணமா இப்ப உன் கூட துணை நின்னது. இப்படி பெத்தவங்க கூட பேசாம வீம்பா இருந்து அப்படி என்னடா சாதிக்க போற? உன் பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருக்கனானா அதுக்கு உன் பணம் தான் காரணமா? அன்னைக்கு அந்த பையன் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினைச்சு காப்பாத்தாம போயிருந்தா உன் பணம் இப்ப அவளை காப்பாத்திருக்குமா சொல்லு? பணக்காரங்களா இருந்தா மட்டும் எல்லாம் சாதிச்சிடலான்னு நினைக்காத. அது என்னைக்கும் உன் கூட நிரந்தரமா இருக்காது. உன் வாழ்க்கை முழுக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் கூட இருக்க போறது இவங்க 2 பேர் மட்டும்தான்டா. உன்னை எதிர்த்து இவங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வச்சான்னு சொல்லி நீ பெத்த பையன்கிட்டயே பேசாம இருக்கையே, அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல உன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் பறிச்சுட்டு உன்னை விட்டு போக முடியும். ஆனா அவன் அப்படி பண்ணுனானா சொல்லு? அப்பாதான் வேணும்னு உன் கூடவே இருக்கிறானே, அவன் வச்சிருக்கிற பாசந்தாண்டா நீ சொன்ன ஸ்டேட்டஸ். இப்போ இந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்சலு? உன் மக எவ்வளவு சந்தோஷமா வாழ்றான்னு ஒரு 10 நிமிஷம் அவன் கூட இருந்து பாரு, அப்ப தெரியும். அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ், அவளுக்கு தேவையான பணம், போக காரு, லண்டன் படிப்பு எல்லாம் அவளுக்கு கொடுத்துருப்பையே. ஒரு நொடினாலும் நான் சந்தோஷமா இருக்கேப்பான்னு சொல்லியிருக்காள அவன்கிட்ட? அந்த பொண்ணு கண் பார்வை கிடைக்க ஏதாவது பண்ணுனையா? சொல்லுடா சொல்லு. நீ இது வரைக்கும் அவங்க சந்தோஷத்துக்காக என்ன பண்ணுன? கோபமாக தன் மகனிடம் அவர் கேட்ட கேள்வியில் அங்கிருந்த அனைவருமே ஒரு நொடி ஆடிப்போய் நின்றனர். தன் அன்னை கேட்ட கேள்வியில் பதில் சொல்ல முடியாது ஜெயப்பிரகாஷ் அமைதியாக நிற்க அவரை முறைத்தவாறு நின்றார் ராஜலட்சுமி பாட்டி. நேரம் செல்ல அங்கே அசாத்திய அமைதி மட்டுமே நிலவியது. என்ன, எதுவும் சொல்ல முடியலையா? உன்னால முடியாது. நான் கேட்ட எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் கிடையாது. இதான் உண்மையான நான் வளர்த்த வளர்ப்பா? இப்படி பண்ணிருக்கியே நினைக்கும் போது இந்த உலகத்துல நான் இருக்கணுமான்னு தோணுதுடா. கோபமாக கத்த, இதுவரை தன் பாட்டி கூறியதை கேட்ட அதிர்ச்சியே இல்லை. இவ்வளவு நேரமாக நின்றிருந்த களைப்போ ஏதோ ஒன்று சுதியை மயங்கச் செய்ய தலையை பிடித்து கொண்டு கீழே விழ ஆரம்பித்தாள். மகள் விழுவதை அறிந்த ஜெயப்பிரகாஷ், அம்மாடி கீர்த்தி என்றவாறு அருகில் பதறிக்கொண்டு அவளை தன் மடியில் தாங்கினார். டே அகில், டாக்டருக்கு ஃபோன் பண்ணடா. ஐயோ கீர்த்தி, எழுந்துருமா. மகளின் முகத்தை தட்டி எழுப்பினார். அதெல்லாம் டாக்டருக்கு ஃபோன் பண்ண வேண்டாம். தன் அன்னையின் குரலை கேட்டவர், அம்மா அவ சுயநினைவு இல்லாம இருக்க, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? பதற்றத்துடன் கேட்டார் ஜெயப்பிரகாஷ். மருமகனே, அவள் ரூமுக்கு தூக்கிட்டு போப்பா. அகில், அவருக்கு ஹெல்ப் பண்ணு என்க. சரி பாட்டி என்றவன் மனைவியை தூக்க இருவரும் அவள் அறைக்கு அழைத்துச் செல்ல பின்னே மற்றவரும் சென்றனர். சித்ரா கையில் தண்ணீர் கொடுக்க அதை வாங்கிய ராஜலட்சுமி பாட்டி பேத்தியின் முகத்தில் தெளித்தாள். அவளின் ஒரு புறம் அமர்க்க மற்றொரு புறம் அவளின் தந்தை அமர்ந்திருந்தார். தன் மகள் கண் விழித்ததை கண்ட பின்னே நிம்மதியாக உணர்ந்த ஜெயப்பிரகாஷ், கீர்த்தி, நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒன்னும் இல்லையேடா? தன் மகளின் அருகே அமர்ந்து பதற்றத்துடன் கேட்க தன் தந்தை தன்னிடம் பேசிய ஆச்சரியத்தில் அமைதியாகவே இருந்தாள். என்னாச்சுமா, ஏதாவது பேசுமா அப்பா கிட்ட என்க. அப்பா என்றவாறு தன் தந்தையின் நெஞ்சில் வேகமாய் சாய்ந்தாள். தன் மகளின் தலையை வருடியவாறு, என்னை மன்னிச்சிருமா, நான் உன் மேல கோவப்படுத்து தப்புதான். நீ பேசாம இந்த அப்பாவால இருக்க முடியாதுமா. 2 நாளைக்கு முன்னாடி நீ ஆபீஸ் வந்து போகும்போது தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன். அகில், நீயும் என்னை மன்னிச்சிருடா என்று தன் பிள்ளைகள் இருவரிடமும் மன்னிப்பு வேண்டினார். யார் என்ன சொன்னாலும் நீங்க என்னைக்கு எங்க செல்ல அப்பாதான்ப்பா என்ற அகில் தன் தந்தையின் தோளில் சாய தன் மகள் மற்றும் மகனின் தலையை வருடியவாறு நிம்மதியாக தன் முன் நின்ற அன்னையை கண்டார். தன் அன்னையின் அருகே வந்தவர், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட்டீங்க நீங்க இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேம்மா என்றவாறு அவரின் காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டினார் ஜெயப்பிரகாஷ். அதன் பின் தன் மருமகனை நோக்கி வந்தவர், மாப்பிள்ள, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. கீர்த்தி மேல உள்ள பாசத்துல முட்டாள்தனமா பண்ணிட்டேன்.
என்க. ஐயோ சார், என்ன இது, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இது ஒன்றும் ஆஃபீஸ் இல்லை, வீடு. எங்க அப்பா நீ மாமான்னு கூப்பிடணும், இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவேன் என்று அகிலன் தன் தோழனின் மீது கை போட்டு கொண்டு கூறினான். சரி சரி, நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றவரின் பார்வை தன் பேத்தியின் முகத்தில் இருக்க, என்னமா சொல்லணும், சொல்லுங்க. தன் மகனின் புறம் திரும்பியவர், அகிலுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள், எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போகணும். இந்த பொண்ணை தேர்ந்தெடுத்தது என் பேத்தி தான். அதுக்காகத்தான் என்னை இங்க வர வச்சா. இன்னும் 2 நாள் தான் இருக்கு, எல்லாரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன் என்க. என்னத்து சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாரு பொண்ணு கீர்த்தி? தன் வருங்கால மருமகளை யார் என்று அறிய ஆவலாய் கேட்டார் சித்ரா. அவள் பார்வையோ தன் தந்தையின் மேல் இருக்க, என்ன யோசித்தாலோ தயங்கியவாறு தன் கணவனை கண்டாள். அண்ணா, உனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பம் தானே? இல்ல கீர்த்தி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நான் இன்னும் கொஞ்சம் பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஒரு 1 இயர் போகட்டுமே ப்ளீஸ் பாட்டி, நீங்க சொல்லுங்க என்க. அதெல்லாம் முடியாது, உன் வயசு தானே மருமகனுக்கு. அவர் கல்யாணம் பண்ணி பிசினஸ் பார்க்கலையா? நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற, இல்லைன்னா இந்த பாட்டி என்னைக்கும் உன்கிட்ட பேச மாட்டா. அவனோ சில நொடி அமைதியாக இருந்தவன் பின், எனக்கு கல்யாணத்துல சம்மதம் தான் என்றான் அகிலன். இப்போவாவது என் மருமக யாருன்னு சொல்லுடி, தன் மகளிடம் சித்ரா கேட்க. சொல்றேம்மா. அப்பா, நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிடுவீங்கல்ல பொண்ணு யாருன்னு சொன்னா? நீ கண்டிப்பா உங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணாதாமா பார்த்திருப்ப, எனக்கு இதுல முழு சம்மதம்டா. தேங்க்ஸ்பா. நம்ம எழில நான் தங்கச்சி வளர்மதி தான், அந்த பொண்ணு தான். இவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் சொந்தமானா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம்டி. அந்த பொண்ணை உன் கல்யாணத்துல வச்சே பார்த்தேன். நல்ல குணம், அமைதியான பொண்ணு. நம்ம அகிலுக்கு அவ தான் பொருத்தமா இருப்பா என்று தன் மகனை நினைத்து சித்ரா சந்தோஷத்தில் கூறினார். ஆமா, நானும் ஆபீஸ்ல வச்சு 2-3 தடவை பார்த்திருக்கேன். நல்ல பொண்ணுதான். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றார் ஜெயபிரகாஷ். அங்கிருந்த அனைவருமே சந்தோஷப்பட, நான் இப்பவே எழில் கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறேனே. வேந்தன் அனைவரும் சம்மதம் கூறிய சந்தோஷத்தில் உரைக்க, இல்ல வேண்டாம் ப்ளீஸ், நம்ம கிளம்பும் போது சொன்னா போதுங்க. கீர்த்தி கணவனிடம் உரைக்க, அவள் கூற்றில் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என நம்பியவன் சரி என்றான். அதன் பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசியவாறு இரவு உணவினை நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியாக உண்டு முடித்தனர். முதல் முறை தன் குடும்பம் சந்தோஷத்தில் திளைத்ததைக் கண்டு மகிழ்ச்சியோடு அவர்களுடன் தானும் கலந்து கொண்டார் ஜெயபிரகாஷ். வேந்தன் தன் வீட்டிற்கு செல்ல அனைவரும் விடைபெற்று கிளம்ப, 1 நிமிஷம் நிலுங்க மருமகனே என்றார் ராஜலட்சுமி பாட்டி. அம்மாடி சித்ரா, நான் ஊர்ல இருந்து கீர்த்தி கொண்டு வந்தல, அது எல்லாத்தையும் கொண்டு வா. கீர்த்தி, நீ இப்பயே மாப்பிள்ள கூட கிளம்பு. நீ வந்த வேலை தான் முடிஞ்சிடுச்சுல, 2 பேரும் தனித்தனியெல்லாம் இருக்கக்கூடாது. டேய் பேரா, 2 பேரையும் கூட்டிட்டு போடா, பத்திரமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா என்றார் அகிலனிடம். தன் பேத்தி மருமகன் முகத்தில் இருந்த வருத்தத்தை கண்டு இப்படி கூற, இருவரும் அதன் பின் சந்தோஷமாக கிளம்ப ஆரம்பித்தனர். அவர்கள் சென்றதும் அறைக்குள் நுழைந்த அன்னையின் பின்னே சென்ற ஜெயபிரகாஷ் அவரின் காலடியில் அமர்ந்தார். காலினை பிடித்தவாறு, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்போ நீங்க புரிய வச்சிட்டீங்கம்மா. பெத்த பையனை நல்வழியில கொண்டு போறது ஒரு அம்மாவோட கடமைடா என்றவர் தன் மகனின் தலையை வருடி கொடுத்தார். வீட்டுக்குள் நுழைந்த தன் மகனையும் மருமகனையும் கண்ட ரத்னா, என்ன இது கீர்த்தி, காலையில தானே அம்மா வீட்டுக்கு போறேன்னு போன, அதுக்குள்ள வந்துட்டோமா? தன் மருமகளை கண்டு யாழ்வேந்தனின் அன்னை கேட்க, சொல்றேம்மா என்றவன் அவளை அங்கிருந்து சோஃபாவில் அமர வைத்து கீர்த்தியின் வீட்டில் இன்று நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். அதே நேரம் ஜெயபிரகாஷ் போன் செய்து தன் சம்பந்தியிடம் தான் செய்த செயலை நினைத்து மன்னிப்பு வேண்டினார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிவுக்கு வந்துடுச்சு, அதுவே போதும். அந்த வளர்ப்புல நல்ல குணம், நம்ம செலிய மட்டும் இருந்தா நான் அவளுக்கே கட்டி வச்சிருப்பேன்டா என்று ரத்னா உரைக்க, அதை கேட்ட இருவருமே ஒரே போல் அதென்று அத்தை அம்மா என்றனர். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, சரி சரி போங்க, போய் படுங்க, நேரமாச்சு என்றவர் தன் கணவனை அழைத்து கொண்டு ரத்னா செல்ல, வேந்தனோ இலாவின் போட்டோ அறையில் சென்று நின்றான். டேய் செலியா, என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடிவு பண்ணிட்டோண்டா. இதுக்கப்புறம் நடக்க போறத நீதாண்டா முடிவு பண்ணணும். மாலையுடன் போட்டோவில் நின்றிருந்த தன் தம்பியிடம் கூறினான் யாழ்வேந்தன். எல்லாம் நல்லபடியா தாங்க நடக்கும், வாங்க போய் படுக்கலாம் என்றவாறு வேந்தனை அழைத்து கொண்டு சென்றாள் சுதிகீர்த்தி. மறுநாள் விடியல் அழகாய் துவங்க முகத்தில் ஒரு சந்தோஷத்துடன் அலுவலகத்திற்குள் சென்றான் அகிலன். அலுவலகத்திற்குள் நுழைந்தவன் தன் அறை நோக்கி செல்ல, அவனையும் அறியாமல் ஒரு நொடி அவனின் பார்வை வளர்மதியை நோக்கி சென்றது.
அவனோ அவளோ தனக்கு மனைவியாக போகிறாள் என்ற நம்பிக்கையில் முதல் முறையாக அவளை ரசிக்க ஆரம்பித்தான். இதை எதையும் அறியாத வளர்மதியோ தன் வேலையை கவனித்துக் கொண்டிருக்க, புன்னகை தவழும் முகத்துடன் தன் அறைக்குள் மறுபடியும் நுழைந்தான் அகிலன். அதன் பின் வேணுமென்றே அவளிடம் வேலை கூறுவது போல் அடிக்கடி தன் அறைக்குள் வர வைக்க, மறுநாள் அவள் கூறும் பதிலுக்காக அவளை காத்திருந்தான். ஏனோ இன்று முழுவதும் அகிலனின் பார்வையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பதை உணர்ந்த மதி தனக்கு நேரமாகிவிட்டதை உணர்ந்து அண்ணனுடன் அலுவலகத்திலிருந்து கிளம்பி சென்றாள். மறுநாளும் வர அனைவரும் எழில் வீட்டுக்கு கிளம்ப தன் அன்னை கூறியதை கேட்ட ஜெயப்பிரகாஷ் தானே அழைத்து வளரை பெண் கேட்டு வருவதாக எழிலரசனிடம் கூற, அவனோ சந்தோஷத்தில் மிதந்தான். அம்மா அம்மா கத்தியவாறு வீட்டுக்குள் நுழைய, என்னடா ஏன் இப்படி கத்துற என்க தன் அண்ணனின் குரல் கேட்டு அந்த நொடி வெளியே வந்தாள் வளர்மதி. அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம வளர பொண்ணு கேட்டு அகில் வீட்டுல இருந்து எல்லாரும் வராங்களாமா. அகிலனோட அப்பாவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, நீங்க வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணி வைங்க, வளர நீ ரெடி ஆகுமா? அம்மா, நான் போய் தேவையானது எப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவாறு அகிலன் மழை பெய்து ஓய்ந்தது போல் கூறிவிட்டு வெளியேறினான். அதன் பின் நேரம் செல்ல கூறியது போல் அனைவரும் எழிலரசனின் வீட்டிற்கு வருகை புரிந்தனர். அகிலனின் குடும்பத்தை கண்ட எழிலரசன், வாங்க சார், வாங்க பாட்டி, வாங்கம்மா என அனைவரையும் வரவேற்க, தன் மகனின் பேச்சு குரல் கேட்டு வெளியே வந்த கோமதி அனைவரையும் வரவேற்று இன்முகத்துடன் அமர வைத்தார். இவங்கதான் எங்க அம்மா என்றவாறு தன் அன்னையை அறிமுகப்படுத்தி வைக்க, அவருக்கும் வந்தவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தான் எழிலரசன். ஆமா, எங்க என் வீட்டு மருமக, கூட்டிட்டு வாங்க, அவளை பார்க்க தானே நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் ராஜலட்சுமி பாட்டி உரைக்க, ஒரு நிமிஷமா, இதோ கூட்டிட்டு வரேன் என்ற கோமதி மகளின் அறை நோக்கி செல்ல, நானும் உங்க கூட வரேன் அத்தை என்ற சுடிக்கீர்த்தி அவருடன் எழுந்து சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு வளர்மதியை இருவரும் அழைத்து கொண்டு வெளியே வந்தனர். புடவையில் தேவதையாய் ஜொலிக்க தலை குனிந்து நடந்து வந்த வளர்மதியை கண்டவனின் பார்வையோ அவள் மீதே இருந்தது. தன் அன்னை கொடுத்த டீயை வாங்கி கொண்டு அனைவரிடம் கொடுத்து பொதுவாக வந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினாள். அம்மாடி வளர்மதி, என் பேரனை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானம்மா? ராஜலட்சுமி பாட்டி கேட்க, வேந்தனும் கீர்த்தியும் அவள் கூறும் பதிலுக்காக பதற்றத்துடன் காத்திருக்க, மெல்ல சம்மதம் என்று தலையசைத்தாள். அதை கேட்ட அனைவருமே சந்தோஷப்பட அகிலனோ வானிலே பறக்க ஆரம்பித்தான். நன்றி.